Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Maths exercise 1.2ல 3rd second subdivision. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா find the inverse by Gauss-Jordan method. Gauss-Jordan method யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறோமா, அதே மாதிரி எழுதிக்கலாம். சொல்யூஷன் A is equal to 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 minus 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்னா ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் இருப்போமா. ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்போ ஏ ஆர்குமெண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கிறனால நம்ம 3x3 ஐடென்டிட்டி தான் எடுக்க போகிறோம். 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 minus 3 argument of 1 0 0 0 1 0 0 0 1. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக ஐடென்டிட்டியாக மாற்றணும், இதை ஃபுல்லாக மேட்ரிக்ஸாக மாற்றணும் இல்லையா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிடலான்னா R2. ஓகேவா, R2 implies R2 minus R1. சரியா, நெக்ஸ்ட்டு ரோ 3 என்ன பண்ணிடலாம், ரோ 3 மைனஸ் 6 ரோ 1. ரோ 1 6ஆல் மல்டிபிள் பண்ணி ரோ 3 கூட சப்ராக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் டேரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே, எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ரோ 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 0 மைனஸ் 1 0 1 0. ஓகேவா, இதுதான் ரோ 2 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரோ 1 எடுத்துக்கணும். ரோ 1 என்னது 1 minus 1 0 1 0 0. டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ண என்ன பண்ணணும், கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ சப்ராக்ட் பண்ணிடலாமா. 1 minus 1 is 0 0 plus 1 is 1. இங்கே minus 1 minus 1 1 0. ஓகே, ரோ 2 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரோ 3 அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா எழுதிடலாமா. ரோ 3 என்ன கொடுத்துருக்காங்க 6 minus 2 minus 3 0 0 1. ரோ 1 என்ன கொடுத்துருக்காங்க, ரோ 1 6ஆன மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 minus 6 0 6 0 0. டேரெக்டாக சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஃபுல்லாக நம்ம சைன்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிட்டா 6 minus 6 is 0 6 minus 2 is 4 minus 3 minus 6 0 1. ஓகே, சிம்பிள் எதுவும் சேஞ்ச் ஆகல. ஓகே, இப்போ ரெண்டையும் நம்ம ரோ 2க்கும் ரோ 3க்கும் எழுதிடலாம். ரோ 2க்கும் ரோ 3க்கும் எழுதணும் அப்படின்னா ரோ 1 அப்படியே தான் இருக்கும். 1 minus 1 0 1 0 0. ரோ 2 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும், 0 1 minus 1 minus 1 1 0. ரோ 3 0 4 minus 3 minus 6 0 1. ஓகே, இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், ரோ 2 ரோ 3 சப்ராக்ட் பண்ணிடலாமா. ரோ 3 எதால் சப்ராக்ட் பண்ணலான்னா ரோ 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாமா. ஏன் நம்ம ரோ 1 எடுக்காமல் ரோ 2 எடுத்திருக்கோம் அப்படின்னா ரோ 1ல் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்குது. நம்ம ஆல்ரெடி இங்கே 0ன்னு மாற்றிட்டோம். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். அப்போ இது திரும்பவும் நம்ம இது சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், 0 இங்கேயும் 0 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா. அப்போ இந்த 2 ரோவை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரோ 3 implies ரோ 3 minus 4 ரோ 2. ஓகேவா, சரி, ரோ 3 எழுதிடலாம். 0 4 minus 3 minus 6 0 1. ஓகேவா, சரி, ரோ 2 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா. 0 4 minus 4 minus 4 4 0. கீழே ஃபுல்லாக சைன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இங்கேயும் 0 இங்கேயும் 0 இங்கே 1 இங்கே minus 2 minus 4 1. ஓகே, சரி, இப்போ ரோ 3 கிடச்சிருச்சு. ரோ 3 எழுதிடலாமா. ரோ 3 என்ன கிடச்சிருக்கோ அதை அப்படியே எழுதிடலாம். 1 minus 1 0 1 0 0 0 1 minus 1 minus 1 1 0 0 0 1 minus 2
-4 1. சரி, இப்போது இந்த டயக்னல்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோமா? டயக்னலுக்கு கீழே லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸையும் நம்ம 0 மாற்றிட்டோமா? இப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதையும் 0 ஆக்கணும், இதையும் 0 ஆக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி 0 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா போதும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ரோ 2வை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 ப்ளஸ் ரோ 3. ரோ 3யும் ரோ 2வையும் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது ஈஸி தான். ஓகேவா? ரோ 2 என்னது? 0 1 -1 -1 1 0. ரோ 3 வந்து 0 0 1 -2 -4 1. ஓகேவா? டைரெக்டாக ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ 0 1 2 ஆட் பண்ண 0, இது 2 ஆட் பண்ண -3 -3 1. இது ரோ 2. ஓகேவா? ரோ 2 எழுதிடலாமா? சரி, அப்போது 1 -1 0 1 0 0. இப்போ ரோ 2 தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ 0 1 0 -3 -3 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த ரோ அப்படி எழுதிடலாம். 0 0 1 -2 -4 1. ஓகேவா? இப்போது ரோ 3யை நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, ரோ 2வும் பண்ண தேவையில்லை. எதை மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணோம்? ரோ 1 தான் சேஞ்ச் பண்ணோம். அப்போ ரோ 1 என்ன பண்ணிடலாம்? ரோ 1 இம்ப்ளைஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ண இந்த இடத்துல 0 ஆகிடுமா? ஸோ ரோ 1 ப்ளஸ் ரோ 2 ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? சரி, 1 -1 0 1 0 0. ரோ 2 வந்து 0 1 0 -3 -3 1. ஆட் பண்ணிடலாம். 1 0 0, இங்கே -2 -3 1. ஓகேவா? சரி, எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ 1 0 0 -2 -3 1 0 1 0 -3 -3 1 0 0 1 -2 -4 1. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோமா? அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது கிடச்சிருக்க இன்வர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன எழுதிடலாம்? therefore A inverse is equal to -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற A இன்வர்ஸ். ஓகேவா? சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.